அரியநேத்திரன் ஜனாதிபதி வேட்பாளராக சென்று அங்கே களமிறங்கியதை அவர்கள் வன்மையாக கண்டித்திருப்பதோடு அதற்கான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு விடயத்தையும் முன்வைத்திருக்கின்றார். பலரும் உணர்வு ரீதியாக அந்த தமிழ் பொது வேட்பாளரை வரவேற்று அவருக்கு மாலை அணிவித்து அந்த வரவேற்பை வெளியிட்டிருந்தார்கள். தனிப்பட்ட ரீதியில் அரியநேத்திரன் ஜனாதிபதி வேட்பாளராக இருக்கின்றார் என்று ஒட்டுமொத்த தமிழினமும் பார்க்காமல் தமிழ் மக்களுடைய சக்தியை வழிகாட்டக்கூடிய ஒரு ஜனாதிபதி வேட்பாளராகத்தான் அவருடைய முகம் அறிமுகமாக இருக்கின்றது. இலங்கை விடயங்கள் தொடர்பாக அடிக்கடி கருத்துக்களை தெரிவிக்கின்ற சுப்பிரமணியன் சுவாமி அவர்கள் ஏற்கனவே அவர் மஹிந்த ராஜபக்சவோடு ஒட்டு உறவாடி பல விடயங்களிலும் போர் இடம்பெற்ற காலப்பகுதியிலும் மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து தொடர்ந்து அவரோடு நட்புறவு பாராட்டி வருகின்ற ஒருவர். அந்த வகையில் அவருடைய கருத்து நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் இந்திய மற்றும் இலங்கை உறவிலும் ஒரு நல்ல நிலை ஏற்படும் என்றும் ஒரு இளைஞனாக இருக்கின்ற அவர் தொடர்ந்து ஜனாதிபதியாக பதவியேற்கின்ற பொழுது இலங்கைக்கு அது நன்மை பயக்கும் என்ற ரீதியிலும் சுப்பிரமணியன் சுவாமி அவர்களுடைய கருத்து அமைந்திருக்கிறது. இவர்கள் முன்னேறிய பகுதிகளில் தாக்குதலை நடத்தாமல் ரஷ்யா இன்னும் ஒரு களமுனையை துறப்பதற்கான ஒரு முயற்சியில் தான் போர் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றது. சில வேளைகளில் இந்த நிலத்தை அவர்கள் தாங்கள் தொடர்ந்து தக்க வைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று யுக்ரைன் தெரிவித்தாலும் கூட அவர்களுடைய செயற்பாடுகள் அதில் நிலைநிறுத்தி தங்களை அதில் பலப்படுத்துகின்ற முயற்சியில் ஈடுபடுவது போன்றுதான் எண்ண தோன்றுகின்றது. காரணம், அதனை வைத்துக் கொண்டு ஒரு பேரம் பேசலுக்கு தாங்கள் செல்லலாம் என்று யுக்ரைனிய தரப்பு நம்புகின்றது. அதே நேரத்தில் இப்பொழுது அமெரிக்கா வழங்குகின்ற ஆயுதங்களுடைய பயன்பாடு என்பது கூடுதலாக அதிகரித்திருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வான் பொறிமுறைகள் மற்றும் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள், இதை தவிர பீரங்கிகள் என்று பல கனரக புதிய ஆயுதங்கள் நவீன தொழில்நுட்பத்தோடு பயன்படுத்தப்படுவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வான்வழி தாக்குதலின் ஊடாக இரண்டாவது பாலமும் தகர்த்து எறியப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த நிலப்பரப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளாக இவ்வாறான விடயங்களையும் யுக்ரைனிய தரப்பு மேற்கொண்டு வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உங்களுக்கு தெரிந்தவரோ நீங்களோ விபத்தில் காயமடைந்தால் ஸ்லிப் அண்ட் ஃபால் அல்லது லாங் டேர்ம் டிசபிலிட்டிக்கு செல்ல வேண்டியதாக இருந்தால் 25 வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவம் வாய்ந்த பிராங்க்லின் லா ஃபர்ம் ரவி நடராஜாவை அழையுங்கள். பாதிப்பான சூழ்நிலையில் தகுந்த ஆலோசனைகளை வழங்கி கூடிய கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுக்கும் நம்பகமான சட்ட சேவைகளுக்கும் இலவச ஆலோசனைகளுக்கும் ரவி நடராஜா 416-245-6555 416-245-6555 ரவி நடராஜா. வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் பேசப் போகின்றோம் என்னவென்றால், ஜனாதிபதி பொது வேட்பாளராக அரியநேந்திரன் தன்னுடைய பிரச்சார வேலைகளை நேற்றைய தினம் ஆரம்பித்திருக்கின்றார். அதுபோன்ற தகவல்களை பெறுவதற்காக ராம்பிரசனை இணைத்துக் கொள்ள போன்றோம். வணக்கம் ராம்பிரசன். வணக்கம் சுதர்ஷினி. வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆமா, மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை. முதலாவது கேள்வியாக, ஜனாதிபதி பொது வேட்பாளராக பவன் அரியநேந்திரன் தன்னுடைய பிரச்சார வேலைகளை நேற்றைய தினம் ஆரம்பித்திருக்கின்றார். அதே நேரத்தில் தமிழரசு கட்சியினுடைய மாநாடு நடைபெற்றிருக்கின்றது. அது இன்னமும் ஒரு முடிவை எட்டாத நிலையில் தமிழரசு கட்சி இருப்பதற்கான காரணம் என்னவாக இருக்கு? ஆமாம், இந்த பொது வேட்பாளர் என்ற விடயம் நிச்சயமாக தமிழரசு கட்சிக்கு தற்பொழுது ஒரு பிரச்சனையாக மாறியிருப்பதை போன்றுதான் தென்படுகின்றது. அது தொடர்பாக ஒரு அச்ச நிலையில் தமிழரசு கட்சி இருப்பதன் காரணமாகத்தான் எந்தவித முடிவுகளையும் அறிவிக்காமல் தொடர்ந்து இரண்டாவது தடவையாக இந்த மாநாடு கூடி அதில் சில அச்சத்தை ஏற்படுத்துகின்ற செய்திகளை எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் வெளியிட்ட ஒரு நிலையும் இருக்கின்றது. காரணம், தமிழ் பொது வேட்பாளருக்கு ஸ்ரீதரன் தரப்பினர் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்ற நிலையில் சுமந்திரன் அதற்கு ஒரு பதிலளிக்கும் வகையிலும், அதே நேரத்தில் கட்சியில் இருக்கின்ற ஏனைய உறுப்பினர்கள் தொடர்ந்து இந்த பொது வேட்பாளருக்கான ஆதரவை வழங்காமல் இருப்பதை தடுப்பதற்காகவும் சில கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். அவர் உள்ளார்ந்த ரீதியில் இவ்வாறான கருத்துக்களை தெரிவிக்கின்ற பொழுது கட்சியில் இருக்கின்ற அங்கத்தவர்கள் தங்களுடைய கட்சி உறுப்புரிமைக்கு ஏதாவது பாதிப்பு வந்துவிடுமோ என்ற காரணத்திற்காக அரியநேத்திரன் ஜனாதிபதி வேட்பாளராக சென்று அங்கே களமிறங்கியதை அவர்கள் வன்மையாக கண்டித்திருப்பதோடு அதற்கான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு விடயத்தையும் முன்வைத்திருக்கின்றார். ஆனால் 2 வார கால அவகாசம் சென்றிருக்கின்ற சூழ்நிலையிலும் கூட எந்தவித பதிலையும் அரியநேத்திரன் தரப்பு இது தொடர்பாக அறிவிக்காத ஒரு சூழல் தான் நீடித்து வருகின்றது. இந்த நிலையில் தான் இப்பொழுது தமிழரசு கட்சியினுடைய மாநாடு 2வது தடவையாக கூடியிருக்கின்றது. இன்னமும் இந்த விடயம் தொடர்பாக எந்தவித கருத்துக்களையும் தெரிவிக்காமல் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாகவே தமிழ் மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய
தமிழரசு கட்சி எந்தவித தகவலையும் தெரிவிக்காமல் தொடர்ந்து இழுத்தடிப்பு செய்து வருவது என்பது இறுதி நேரத்தில் ஏதோ ஒரு தகவலை அவர்கள் வழங்கப் போகின்றார்கள் என்பது மட்டும் தெள்ள தெளிவாக தெரிகின்றது. அதே நேரத்தில் ஏனைய முக்கிய கட்சி சார்ந்த ஜனாதிபதி வேட்பாளர்களையும் தமிழரசு கட்சி அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ரீதியில் சந்திப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும், குறிப்பாக சமஷ்டி ரீதியிலான தீர்வு குறித்து இந்த 3 ஜனாதிபதி வேட்பாளர்களோடும் தாங்கள் கலந்தாலோசித்து வருவதாகவும் சில சமிக்கைகள் தங்களுக்கு சாதகமாக கிடைத்திருப்பதாகவும் சுமந்திரன் தரப்பு தெரிவித்திருந்தாலும் கூட, குறிப்பாக சமஷ்டி என்ற விடயம் தொடர்பாக ஜனாதிபதி வேட்பாளர்களினால் எவ்வாறான உத்தரவாதம் வழங்கப்படும் என்ற கேள்வி தமிழ் மக்கள் மத்தியில் தொன்று இருந்து வருகின்றது. சில வேளைகளில் தமிழ் மக்களுடைய வாக்குகளை கவரக்கூடிய பல விடயங்களை இவ்வாறான ஜனாதிபதி வேட்பாளர்கள் தெரிவிப்பார்கள். காரணம், அனுர்குமார திசாநாயக்க, ரணில் விக்ரமசிங்க மற்றும் சஜித் பிரேமதாச இந்த மூவரும் மிகவும் ஒரு இறுக்கமான போட்டியில் சென்று கொண்டிருக்கின்ற நிலைதான் காணப்படுகின்றது. வடக்கு கிழக்குக்கான பயணங்களில் ஊடாக அவர்களுடைய வெளிப்பாட்டை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக தமிழ் மக்களுடைய வாக்கு இந்த ஜனாதிபதி தேர்தலில் எவ்வளவு முக்கியமானது என்பது இங்கே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒன்று. அதே நேரத்தில் அரியநேத்திரனுடைய பிரச்சார பணிகளை பார்த்தால், குறிப்பாக அவர்கள் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான அனைத்து தமிழர் தாயக பிரதேசங்களில் இருக்கின்ற மக்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நிரலை வெளியிட்டிருக்கின்றார்கள். இதன் மூலமாக ஒரு குறுகிய காலமாக இருந்தாலும் முன்னர் எதிர்பார்க்கப்பட்டது தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒரு கருப்பொருள் என்பது எந்த அளவுக்கு சாத்தியமானது, அது அரங்கேறுவதே கடினமான ஒரு விடயம் என்று எதிர்பார்த்தவர்களுக்கு நிச்சயமாக இப்பொழுது பொது வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு அதில் மக்களுக்கான ஒரு செய்தியும் சொல்லப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில், குறிப்பாக நேற்றைய தினம் பிரச்சாரம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது பலரும் உணர்வு ரீதியாக அந்த தமிழ் பொது வேட்பாளரை வரவேற்று அவருக்கு மாலை அணிவித்து அந்த வரவேற்பை வெளியிட்டிருந்தார்கள். இது தொடர்ந்து வரும் நாட்களில் ஏனைய பகுதிகளுக்கும் இந்த பிரச்சார பணிகள் முன்னெடுத்து செல்லப்படுகின்ற பொழுது அதற்கான ஆதரவு நிலை என்பது அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதாக பலரும் நோக்குகிறார்கள். அதே நேரத்தில் அரியநேத்திரனை பொறுத்தவரையில் மாலை அணிவித்து பொன்னாடை போத்து கௌரவித்த விடயத்தை அவர் பெரிதாக ஏற்றுக்கொள்ளவில்லை. மக்களிடம் ஒரு அன்பான கோரிக்கையை முன்வைத்திருந்தார். இவ்வாறான விடயங்களை தவிர்த்து குறிப்பாக பிரச்சார பணியில் தன்னை ஈடுபடுவதற்கும் அதே நேரத்தில் தனக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கும் நீங்கள் முன்னிறுத்த வேண்டும், முன்னின்று உழைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். ஆகவே இது ஒரு உன்னத நோக்கத்திற்கான ஒரு பொது வேட்பாளராகத்தான் பார்க்கப்படுமே ஒழிய ஒரு தனிப்பட்ட ரீதியில் அரியநேத்திரன் ஜனாதிபதி வேட்பாளராக இருக்கின்றார் என்று ஒட்டுமொத்த தமிழினமும் பார்க்காமல் தமிழ் மக்களுடைய சக்தியை வழிகாட்டக்கூடிய ஒரு ஜனாதிபதி வேட்பாளராகத்தான் அவருடைய முகம் அறிமுகமாக இருக்கின்றது. இப்பொழுது இந்த தேர்தலை இந்தியா எவ்வாறு உற்று நோக்கி கொண்டிருக்கின்றது என்று யோசிக்கின்றீர்கள்? இந்தியா ஏதாவது சமீட்சைகளை வெளியிட்டு இருக்கின்றதா? ஆமாம், ஒவ்வொரு தேர்தல் நடைபெறுகின்ற பொழுதும் பிராந்திய நலன்கள் மற்றும் அந்த அரசு சார்பான விடயங்கள் முன்னிறுத்தப்படும். மறைமுகமாக ஒருவரை ஜனாதிபதியாக தெரிவு செய்ய வேண்டும் என்ற முனைப்பு காட்டப்படுவது வழமையான விடயம். அண்மையில் இந்த விடயம் என்பது இலங்கையினுடைய தூதரகத்தின் ஊடாக வெளிப்பட்டதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சந்தோஷ் ஜா அவர்கள், இலங்கையினுடைய தூதுவர், அவர் தெரிவித்த கருத்துக்கள் என்பது சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு நிலையை எட்டுவது போன்ற ஒரு நிலையை இந்தியாவினுடைய நிலைப்பாடாக அவர் கூறியதை பார்க்கலாம். காரணம், சஜித் பிரேமதாசா தெரிவு செய்யப்பட்டால் அதனூடாக பல்வேறு நலன்கள் கிடைக்கும் என்ற ரீதியில் அவருடைய உரை அமைந்திருந்தது. ஆகவே மறைமுகமாக இந்தியா சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவை வழங்குகின்றதோ என்ற ஒரு எண்ணப்பாடு பலர் மத்தியிலும் தோன்றி இருப்பதை பார்க்கலாம். அதே நேரத்தில் சஜித் பிரேமதாசாவினுடைய கட்சி சார்ந்தவர்கள் குறிப்பாக பலரும் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவை அளிப்பதோடு ஏனைய கட்சிகளில் இருந்தும் பலர் சஜித் அணியோடு இணைவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது சஜித்துக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருப்பது போன்ற ஒரு எண்ணப்பாடு தோன்றுகின்ற இந்த சூழ்நிலையில் இந்தியாவினுடைய பின்புலம் அதில் இருக்குமா என்ற ஒரு சந்தேகம் எழாமல் இல்லை. அதே நேரத்தில் இந்தியா தரப்பில் குறிப்பாக இலங்கை விடயங்கள் தொடர்பாக அடிக்கடி கருத்துக்களை தெரிவிக்கின்ற சுப்பிரமணியன் சுவாமி அவர்கள் ஏற்கனவே அவர் மஹிந்த ராஜபக்சவோடு ஒட்டு உறவாடி பல விடயங்களிலும் போர் இடம்பெற்ற காலப்பகுதியிலும் மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து தொடர்ந்து அவரோடு நட்புறவு பாராட்டி வருகின்ற ஒருவர். அந்த வகையில் அவருடைய கருத்து, நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால்
இந்திய மற்றும் இலங்கை உறவிலும் ஒரு நல்ல நிலை ஏற்படும் என்றும், ஒரு இளைஞனாக இருக்கின்ற அவர் தொடர்ந்து ஜனாதிபதியாக பதவியேற்கின்ற பொழுது இலங்கைக்கு அது நன்மை பயக்கும் என்ற ரீதியிலும் சுப்பிரமணியன் சுவாமி அவர்களுடைய கருத்து அமைந்திருக்கின்றது. ஆனால் ஒட்டுமொத்த இந்திய அரசோடு பார்க்கின்ற பொழுது அந்த கருத்து சந்தோஷாவினூடாக வெளிப்பட்ட கருத்துக்கு இணங்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். காரணம், இந்திய அரசினுடைய குரலாகத்தான் சந்தோஷ் ஜாவினுடைய செய்தி வெளிவந்திருக்கும் என்று பலரும் எண்ணுகின்றார்கள். ஆனால் சுப்பிரமணியன் சுவாமியை பொறுத்தவரையில் அவர் தொடர்ந்து தனிப்பட்ட கருத்துக்களைத்தான் தெரிவித்து வருபவர். அவர் பாஜகவை சேர்ந்த ஒரு கட்சியா உறுப்பினராக இருந்தாலும் தொடர்ந்து பாஜகவையே விமர்சிக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்ற காரணத்தினால் அவர் தன்னுடைய தனிப்பட்ட கருத்தை தான், தன்னுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை வெளியிடுவராகத்தான் பார்க்கப்பட வேண்டுமே ஒழிய அது இந்திய அரசினுடைய குரலாக இருக்கும் என்று நம்புவதற்கில்லை. அதே நேரத்தில் அருணகுமார திசாநாயக்க மற்றும் ரணில் விக்ரமசிங்க போன்றோரும் இந்திய மத்திய அரசை சென்று சந்தித்திருந்தார்கள். இருந்த பொழுதிலும் இப்பொழுது தேர்தல் நெருங்க அதற்கான ஆதரவு நிலை என்று பார்க்கின்ற பொழுது சஜித் பிரேமதாசவுக்கு இந்தியாவினுடைய ஆதரவு நிலை இருப்பது போன்ற ஒரு தோற்றப்பாடுதான் இப்பொழுது காணப்படுகின்றது. காரணம், அமெரிக்காவோடு ஒட்டு உறவையாடி வருகின்ற ரணில் விக்ரமசிங்கவுக்கு அமெரிக்காவினுடைய ஆதரவு தொடர்ந்து இருக்க போகின்றது என்ற ஒரு கருத்து நிலவுகின்ற சூழலில் இந்தியா ஒரு தனித்துவமான ஒரு நபரை தெரிவு செய்ய வேண்டும் என்ற பாணியில் செல்லக்கூடும். அதே நேரத்தில் அருண்குமார் திசாநாயக்க உலக நாடுகள் பலவற்றுக்கும் சென்று குறிப்பாக புலம்பெயர் இலங்கையர்களை சந்தித்திருந்தார். அதே போன்று இந்திய தரப்பிலும் அவர் பல உயர் மட்ட தலைவர்களை சந்தித்திருந்தார். இந்த நிலையில் தான் இப்பொழுது இந்த தேர்தல் களம் என்பது சூடுபிடித்திருப்பதாக பார்க்கப்படுகின்றது. இப்பொழுது இந்த நிலையில தமிழ் மக்களுடைய வாக்குகளை சேகரிப்பதற்கு இறுதிக்கட்டத்தில் ஜனாதிபதி வேட்பாளர்கள் ஏதாவது உத்தரவாதத்தை தமிழ் மக்களுக்கு வழங்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதா? என்ன எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? ஆமாம், குறிப்பாக தமிழரசு கட்சி அல்லது சுமந்திரன் ஊடாக பல சந்திப்புகளை பல தரப்பினரும் மேற்கொள்கின்றார்கள். குறிப்பாக நாமல் ராஜபக்ச, சஜித் பிரேமதாச, ரணில் விக்ரமசிங்க, அருண்குமார திசாநாயக்க என்று இந்த பட்டியல் தொடர்ந்து நீண்டு செல்லக்கூடியதாக இருந்தாலும் கூட எழுத்து மூலமான ஒரு விடயத்துக்கு யார் வருவார் என்ற கேள்விதான் இப்பொழுது இருக்கின்றது. அதே நேரத்தில் ஒரு சந்தேகமும் இருக்கின்றது. காரணம் என்னவென்றால், தமிழரசு கட்சி குறிப்பாக சுமந்திரன் தரப்பு ஏற்கனவே பலரோடு பேசுவதாக தெரிவித்தாலும் கூட இறுதி நேரம் வரை இன்னமும் எந்தவித அறிவிப்புகளையும் வெளியிடாமல் இருக்கின்ற ஒரு நிலையை பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே சில திட்டமிடல்கள் மேற்கொள்ளப்பட்டு விட்டனவோ என்ற ஒரு எண்ணப்பாடு பலரிடம் தோன்றுவது என்பது இயல்பானது. அந்த வகையில் இறுதி நேரத்தில் அவர்கள் ஏற்கனவே பேசி முடித்த விடயங்களை தமிழ் மக்களுக்கு வெளியிடுவார்களா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்ற சூழ்நிலையில் தான் இப்பொழுது நேற்று தினம் மாநாடு நடைபெற்று முடிந்திருக்கின்றது. அங்கே கூட ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு ஏன் அவசரப்பட வேண்டும் என்ற ஒரு விடயத்தை சுமந்திரன் முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் இவ்வாறு அவசரப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஏனென்றால் மக்கள் சிந்தித்து செயற்பட வேண்டிய நிலையில் இறுதி நேரத்தில் இவருக்கு வாக்களியுங்கள் என்று ஒரு கட்சி சார்பாக அவர் தெரிவித்தால் அதனை தமிழ் மக்கள் ஏற்று நடப்பதற்கு அவர்கள் சிந்திப்பதற்கான கால அவகாசம் என்பது இல்லாமல் போய்விடும். ஆகவே இதனை முன்னரே அறிவிக்க வேண்டும் என்பதுதான் பலருடைய கோரிக்கையாக இருக்கின்றது. அதே நேரத்தில் நான் முன்னர் குறிப்பிட்டது போன்று ஏற்கனவே தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒரு விடயம் தொடர்பாக அது நீர்த்து போக செய்யப்படக்கூடிய ஒன்று என்றும் அது சாத்தியமாகாது என்ற நிலையில் இருந்தவர்கள் தற்பொழுது ஒரு அச்ச சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடிக்கடி இந்த தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான செய்திகளை சுமந்திரன் தரப்பு, சாணக்கியன் தரப்பு வெளியிட்டு வருவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எந்த மாநாட்டை எடுத்துக்கொண்டாலும் இந்த பொது வேட்பாளர் என்ற ஒரு விடயத்தை அவர்கள் கூறுகிறார்கள். அதில் ஒரு காத்திரமான தன்மை அல்லது ஒரு கனதி இல்லாத விடத்து ஏன் அவர்கள் அதனை மீண்டும் மீண்டும் பேச வேண்டும் என்ற கேள்வியும் தமிழ் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது. என்னை பொறுத்தவரையில் அவர்கள் சமஷ்டி என்ற விடயத்தை கூறி இப்பொழுது அதற்கான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதாக கூறினாலும் பேச்சளவில் அந்த விடயத்தை சில வேட்பாளர்கள் முன்னிறுத்தி நாங்கள் வந்தால் அதனை செய்வோம் என்று கூறினாலும் கூட சஜித் அணி இப்பொழுது முதலாவதாக 13வது திருத்தம் தொடர்பாக அது ஒரு ஆரம்ப புள்ளியாக அமையக்கூடிய வகையில் தன்னுடைய செயற்பாடு அமையும் என்று குறிப்பாக வடக்கு கிழக்கு மக்கள் மத்தியில் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே அதிலிருந்து ஆரம்பித்து சமஷ்டி நோக்கி செல்லக்கூடிய ஒரு வழிவகையை சஜித் கொடுப்பாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. சஜித்தை பொறுத்தவரையில் தான் இந்த வெற்றிக்கனியை சுவைக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்பில் இருக்கின்றார். அதே நேரத்தில் இதற்கான சந்தர்ப்பம் அவருக்கு ஏற்கனவே கிடைக்கவில்லை. ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்க பல உறுதிமொழிகளை வழங்கியவர் என்ற ரீதியில் தமிழ் மக்கள் அவரிடம் நம்பிக்கை அற்று போயிருக்கின்ற ஒரு சூழல் காணப்படுகின்ற நிலையில் இனி வருகின்ற வாக்குறுதிகள் குறிப்பாக சஜித்திடம் இருந்தோ அருண்குமார் திசாநாயக்கவிடம் இருந்தோ வருகின்ற பொழுது அதனை
கூடுதலாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் தமிழ் மக்கள் இருப்பார்கள் என்பது உண்மையான விடயம். ஆனால் அனுரகுமார திசாநாயக்கோவோடு ஒப்பிடுகின்ற பொழுது சஜித் ஒரு வாக்குறுதியை வழங்கி அதுவும் எழுத்து மூலமாக வழங்குகின்ற பட்சத்தில் அதற்கான ஆதரவு நிலை என்பது அதிகரிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளும் தென்படுகின்றன. குறிப்பாக வடக்கில் அவர்கள் உமா சந்திரா பிரகாஷை நியமித்து அதனூடாக பல்வேறு செயல் திட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய வகையில் தமிழ் பேசுகின்ற ஒருவரை மிக சிறப்பாக அவர்கள் நியமித்திருக்கின்றார்கள். அதனூடாக பல பிரச்சார பணிகள் தற்பொழுது மேற்கொள்ளப்படுவதாக வடக்கிலிருந்து வருகின்ற செய்திகள் தெரிவிக்கின்ற சூழ்நிலையில் தேர்தல் பிரச்சாரத்திற்கும் அது ஒரு உந்து சக்தியாக அமையக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. இப்பொழுது யுக்ரைன் ரஷ்யா போர் விவகாரத்தை பார்த்தால் யுக்ரைனுடைய தரப்பு ரஷ்யாவினுடைய நிலப்பரப்பை கைப்பற்றி சில நாட்கள் ஆகியும் ரஷ்யா அதற்கான பதிலடியை கொடுக்காமல் இருப்பதற்கான காரணம் என்னவாக இருக்கு? ஆமாம், இவர்கள் முன்னேறிய பகுதிகளில் தாக்குதலை நடத்தாமல் ரஷ்யா இன்னும் ஒரு களமுனையை துறப்பதற்கான ஒரு முயற்சியில் தான் போர் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றது. சில வேளைகளில் இந்த நிலத்தை அவர்கள் தாங்கள் தொடர்ந்து தக்க வைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று யுக்ரைன் தெரிவித்தாலும் கூட அவர்களுடைய செயற்பாடுகள் அதில் நிலைநிறுத்தி தங்களை அதில் பலப்படுத்துகின்ற முயற்சியில் ஈடுபடுவது போன்றுதான் எண்ண தோன்றுகின்றது. காரணம், அதனை வைத்துக் கொண்டு ஒரு பேரம் பேசலுக்கு தாங்கள் செல்லலாம் என்று யுக்ரைனிய தரப்பு நம்புகின்றது. அதே நேரத்தில் இப்பொழுது அமெரிக்கா வழங்குகின்ற ஆயுதங்களுடைய பயன்பாடு என்பது கூடுதலாக அதிகரித்திருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வான் பொறிமுறைகள் மற்றும் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள், இதை தவிர பீரங்கிகள் என்று பல கனரக புதிய ஆயுதங்கள் நவீன தொழில்நுட்பத்தோடு பயன்படுத்தப்படுவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த போரினுடைய வெற்றித்தன்மை என்பது யுக்ரைனுக்கு சாதகமாகி கொண்டிருப்பதற்கான காரணமாக பார்க்கக்கூடிய ஒன்று. இந்த ஆயுத பாவனை என்பது சிறப்பாக மேற்கொள்ளப்படுவது, ஒருங்கிணைப்பு என்பது கடந்த காலங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது இம்முறை மிகச் சிறப்பாக யுக்ரைனிய தரப்பினால் மேற்கொள்ளப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் தான் இப்பொழுது பல அதாவது 1000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதாக யுக்ரைனிய தரப்பு தெரிவித்திருக்கின்றது. இதனை எவ்வளவு காலத்திற்கு அவர்கள் தக்க வைக்கப் போகின்றார்கள் என்ற கேள்வி இருந்தாலும் அதற்கு ஏற்றாற்போன்று சில நடவடிக்கைகளையும், குறிப்பாக ரஷ்யாவை அச்சம் கொள்ளக்கூடிய பல வழிகளையும் யுக்ரைனிய தரப்பு மேற்கொண்டு வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதன் ஒரு அங்கமாகத்தான் நேற்றைய தினம் தகர்த்தெறியப்பட்ட பாலத்தை பற்றியும் குறிப்பிடலாம். ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்னர் முதலாவது பாலம் தகர்த்தெறியப்பட்டிருந்த சூழ்நிலையில் வான்வழி தாக்குதலினூடாக இரண்டாவது பாலமும் தகர்த்தெறியப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த நிலப்பரப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளாக இவ்வாறான விடயங்களையும் யுக்ரைனிய தரப்பு மேற்கொண்டு வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பாலம் என்பது நிச்சயமாக ரஷ்யாவுக்கு ஒரு பேரிடியாக அமைந்திருக்கும் என்பது மறக்க முடியாத உண்மை. அந்த வகையில் எதிர்வரும் காலங்களிலும் இவ்வாறான விடயங்களையும் இந்த போர் நகர்வுகளோடு யுக்ரைன் தரப்பு செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகின்றன. ஆகவே குறிப்பாக இந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கு நகர வேண்டும் என்ற ஒரு முனைப்பில் தான் இந்த விடயங்களை யுக்ரைனிய தரப்பு செய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த யுக்ரைனிய தரப்பினால் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த விடயத்திற்கு ரஷ்யா செவிசாய்க்குமா என்ற ஒரு கேள்வி இனிவரும் காலங்களில் எவ்வாறான போர் நகர்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றது என்பதை பொறுத்து அமையும். ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி, ஏன் இன்னமும் அது உடனடியாக தாக்குதலை நடத்தவில்லை என்று, ரஷ்யாவை பொறுத்தவரையில் பல சிக்கல்களுக்குள் அகப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அதனிலிருந்து மீண்டு கொள்வதற்கான ஒரு கால அவகாசம் அதற்கு தேவைப்படுகின்றது. இதே நேரத்தில் மக்கள் செல்வாக்கு என்பதும் மிக முக்கியமானது. மக்கள் விரக்தி அடைந்தால் அது ரஷ்ய அரசுக்கு எதிரான ஒரு பிரதிபலிப்பாகவும் மக்களிடமிருந்து வந்தால் அதனை எதிர்கொள்வதும் ஒரு கடினமான விடயம். ஏற்கனவே போர் அரங்குகளில் இருக்கின்ற போர் வீரர்கள் சற்று சலுப்படைந்த தன்மை காணப்படுவதாக குறிப்பிடப்படுகின்ற சூழலில் அவர்களை மேலும் இந்த போரில் ஈடுபட வைக்கக்கூடிய உத்வேகத்தை ரஷ்யாவினால் வழங்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்பதில் ரஷ்ய அரசும் விளாடிமிர் புட்டின் அவர்களும் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதுதான் இன்னும் ஒரு களமுனையை துறந்து அதனூடாக வெற்றி வாய்ப்புகளை தாங்கள் பெறுகின்ற பொழுது யுக்ரைனிய தரப்புக்கு அது மேலும் பேரிடியாக அமையக்கூடிய ஒரு வழியை ஏற்படுத்தக்கூடிய முனைப்பில் ரஷ்யா சென்று கொண்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சில வேளைகளில் இன்னும் ஒரு களமுனை திறக்கப்படுமாக இருந்தால் அது யுக்ரைனுக்கு மிகுந்த ஒரு சிக்கலை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படுத்தப்படக்கூடும். ஆகவே இதில் மிகுந்த கவனமாக ரஷ்யாவும் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கலாம். ரஷ்யாவுக்கு உதவி வழங்குகின்ற நாடுகளும் அதனைத்தான் செய்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது ஜெர்மன் அறிவித்திருக்கின்றது யுக்ரைனுக்குரிய வழங்கக்கூடிய அந்த உதவிகளை குறைக்க இருப்பதாக சொல்லியிருக்கிறது. இது எவ்வாறான பாதிப்புகளை இப்போதைய சூழ்நிலையில் கொண்டு வரும் என்று நினைக்கின்றீர்கள்?
நிச்சயமாக இன்று உலகம் பல்வேறு உதவிகளை வெவ்வேறு நாடுகளுக்கும் நட்புறவு ரீதியில் வழங்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட தங்களுடைய நாட்டையே காக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் தான் பொருளாதார நிலை என்பது காணப்படுகின்றது. மேலதிக உதவிகள் முன்னர் கிடைக்கின்ற பொழுது அதனை வழங்கக்கூடிய நிலையில் நாடுகள் இருந்தன. ஆனால் இப்பொழுது அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால் கூட முன்னர் எப்பொழுதும் இல்லாத ஒரு சிக்கலுக்குள் பொருளாதார ரீதியில் அமெரிக்கா சென்றிருக்கின்றது. ஏனைய நாடுகளும் அவ்வாறான ஒரு நிலைக்கு செல்லுகின்ற பொழுது அந்தந்த நாடுகளில் இருக்கின்ற மக்கள் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். கனடாவில் கூட அண்மையில் யுக்ரைனுக்கு வழங்கப்பட்ட உதவிகள் குறித்து பல கனேடிய குடிமக்களும் கேள்விகளை எழுப்புகின்ற ஒரு சூழல் காணப்படுகின்றது. நாங்கள் இங்கே உணவுக்காகவும் ஏனைய விடயங்களுக்காகவும் அன்றாட வாழ்க்கையை கொண்டு நடத்துவதற்காகவும் சிக்கல் பட்டு கொண்டிருக்கின்ற நிலையில் எங்களுடைய வரிப்பணத்தை பயன்படுத்தி நீங்கள் இவ்வளவு பாரிய உதவிகளை அதுவும் ஆயுதங்களை வாங்குவதற்கு கொடுக்கின்ற பொழுது அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னவாக இருக்கும் என்ற கேள்வி கனேடிய அரசியல்வாதிகள் மத்தியிலும் முன்வைக்கப்பட்டிருந்தது. இதே போன்ற ஒரு நிலை ஏனைய நாடுகளுக்கும் பரவக்கூடிய ஒரு நிலைதான் காணப்படுகின்றது. ஏனென்றால் உலகம் என்று தங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கே திண்டாடி கொண்டிருக்கின்ற சூழலில் ஒரு போர் நடவடிக்கைக்காக இவ்வாறான பாரிய உதவிகளை மேற்குலக சக்தி என்ற ரீதிக்காகவும் நட்புறவு நாடுகள் என்ற ரீதியிலும் இந்த உதவிகளை வழங்குவது என்பது எவ்வளவு காலத்துக்கு சாத்தியமானது என்று சிந்திக்கின்ற பொழுது ஜெர்மன் எடுத்திருக்கின்ற நடவடிக்கையும் ஒரு உதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு விடயம். ஜெர்மனி இனி வருகின்ற புதிய கோரிக்கைகளுக்கு தாங்கள் செவிசாய்க்க போவதில்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் ரஷ்ய தரப்பினால் முடுக்கப்பட்ட சொத்துக்கள் தங்களிடம் இருக்கின்றது. அதனை முதலிட்டு அதிலிருந்து வருகின்ற லாபம் அல்லது அதிலிருந்து வருகின்ற பணத்தை கொண்டுதான் இனி உதவிகள் வழங்கப்படும் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றது. ஆகவே இனி ஜெர்மன் வழங்குகின்ற உதவிகள் என்பது மட்டுப்படுத்தப்படக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றது. இந்த போர் ஒரு நீண்ட காலத்துக்கு செல்லுமானால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கும் அதே நேரத்தில் வழங்கப்படுகின்ற உதவிகளும் என்பது மட்டுப்படுத்தப்பட்ட ஒன்றாகவே இருக்க போகின்றது. அதற்கு முதல் அடிக்கல் நாட்டி இருக்கின்ற ஒரு விடயமாக ஜெர்மனியினுடைய செயற்பாடு அமைந்திருக்கின்றது. ஜெர்மன் போன்று ஏனைய நாடுகளும் உதவி வழங்கக்கூடிய மிக முக்கியமாக யுக்ரைனுக்கு உதவி வழங்கக்கூடிய ஏனைய நாடுகளும் அந்த வழியில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக தென்படுகின்றன. போரில் வெற்றிகளை சுவைத்து வருகின்ற யுக்ரைன் தனக்கு கிடைக்கின்ற உதவிகளின் மூலமாகத்தான் அந்த வெற்றி என்பது இப்பொழுது கிடைக்கின்றது என்பதனை நன்கு அறிந்திருக்கின்றது. பல நாடுகளிடமும் தொடர்ந்து உதவியை கேட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த மேற்குலக சக்தி அல்லது மேற்குலக சக்தியினூடாக வரக்கூடிய அந்த விடயத்தை அவர்கள் சாதகமாக தங்களுக்கு பயன்படுத்துகின்றார்கள். அதனூடாக உதவிகளை சேகரிக்கின்றார்கள். இந்த உதவி நிலை என்பது எவ்வளவு காலத்திற்கு இந்த நாடுகளால் வழங்கப்படும் என்ற கேள்வி இப்பொழுது ஜெர்மனியினுடைய இந்த நடவடிக்கையின் மூலமாக வெளியுலகிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இனிவரும் காலங்களில் இவ்வாறான போர் தொடர்ந்து நீடித்தால் அதுவும் யுக்ரைனுக்கு ஒரு சிக்கல் நிலையை ஏற்படுத்தும். அதே போன்றுதான் ரஷ்யாவுக்கும் இப்பொழுது வழங்குகின்ற உதவிகள் என்பது இந்த போர் நீண்டு கொண்டு சென்றால் அதனால் பலனடைய போவது ஒருவரும் இல்லை என்பது வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே போரை நிறுத்தி சமாதான ஒப்பந்தத்தின் ஊடாக சில விடயங்களை செய்ய வேண்டும் என்பது இரண்டு தரப்பினுடைய உள்மனதிலும் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆனால் நான் பெரிதா நீ பெரிதா என்று இருக்கின்ற பொழுது இந்த விடயத்தை அவர்கள் சற்றும் புறக்கணிக்கக்கூடிய வாய்ப்புகள் தென்படுகின்றன. ஆனால் ஒரு தரப்பு இந்த போரில் தோல்வி அடையக்கூடிய நிலை ஏற்பட்டால் சில வேளைகளில் சமாதான பேச்சுவார்த்தைக்கான காலம் என்பது கனியக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஆனால் அது எப்பொழுது நடைபெறும் என்பதுதான் இப்பொழுது கேள்வியாக இருக்கின்றது. நன்றி ராம்பிரசன். அந்த கேள்வி இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாக அமைந்தது. நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்ஷினி. நன்றி நேர்களே. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரையில் வணக்கம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.